அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் சௌச்சௌ கூட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதனுடைய தோல் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம அதை வச்சு எப்படி செம்ம டேஸ்டா ஒரு துவையல் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு வந்து நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் ஒரு 4 மிளகாய் வத்தல், வரமிளகாய், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு பேன்ல கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், நம்ம எடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்ல லேசா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயமே எடுத்துக்காங்க. சௌச்சவ் வந்து தோல் எடுத்து தனியா வச்சிருப்போம். அந்த சௌச்சவ் வந்து கூட்டு பொரியல் ஏதாவது பண்ணிடுவோம். இந்த தோல் வேஸ்ட் பண்ணாம நல்லா அலம்பிட்டு இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்றோம். ரொம்ப ஒன்றும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும். அதுல இருக்கக்கூடிய நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டா போதும். அந்த எண்ணெய் வந்து இந்த தக்காளி, வெங்காயம் இதுல நம்ம வந்து வதக்கும் போதே நமக்கு வந்து தெரியும். அதுல எண்ணெய் நல்லா பரவிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா போடும்போது எப்படி இருக்கோ அதை விட ஒரு பாதி அளவுக்கு வந்து சுருங்கிடும். இப்போ பெருங்காயத்தையும் கொஞ்சமா நான் அதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுங்க. அதை ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு ரொம்ப குழைய அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திரியா அதை வந்து அரைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து வதக்கிட்டீங்கன்னா போதும். மிக்சி ஜார்ல போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சமா திரியா அரைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அதாவது ரொம்ப கொழுன்னு அரைக்காம கொஞ்சமா திரியா இருக்கணும். அது அது பார்த்தோன்னே துவையல் மாதிரி இருக்கணும். தக்காளி சட்னி மாதிரி இருக்கக்கூடாது. அரைச்சி அதை வந்து சுட சுட சாத்துல போட்டு நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம், வத்தல் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது சாத்துக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இது வந்து நம்ம தோசை, இட்லிக்கு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். அவ்வளோ செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.